நின்ற வண்ணமாகவே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்தை யாரும் ஒன்றாக சேர்ந்து வாசிப்போமா? ஆமென். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆமென். கடந்த 11 ஆண்டுகளாக கர்த்தர் நம்ம நடத்தி கொண்டுதான் இருந்தார். ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்களை கொண்டு, வார்த்தையை கொண்டு நம்ம நடத்தின தேவன் இப்பொழுதுமாக சொல்லுகிறார், இது முடிவல்ல. 12வது மாதத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்ம காண செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலவேளை ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தின் மூலமா நீர் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம், எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பதில் உம்மிடத்தில் தான் இருக்கிறது, எங்களிடத்தில் இல்லை ஆண்டவரே. ஆகவே நாங்கள் உம்மை பற்றி கொள்ளுகிறோம், எங்களோடு பேசும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மிகவும் சுருக்கமாக இந்த காலவேளை இந்த வாக்குத்தத்தை நாம் பார்ப்போம். இங்கு நாம் 5 காரியங்களை கர்த்தர் பேசுகிறார் இந்த வார்த்தையின் மூலமாக. ஹல்லேலூயா. 5 மிக முக்கியமான காரியங்கள். கடந்த நாட்களை நடந்ததற்கும் வருகிற நாட்களுக்கு வேண்டிய பதில் எல்லாமே இந்த வசனத்துல, வாக்குத்தத்தத்தில் தேவன் நமக்கு தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவதாக, கர்த்தர் எப்போதும் உன்னை நடத்துவார். ஆமென். சும்மா கொஞ்ச தூரம் இல்ல, சில நாட்களுக்கு அல்ல. ஒவ்வொரு முறை நம்ம ஜெபிச்சு கர்த்தர் நம்மளை நடத்தணும்னு கேட்கறது இல்லை. அவர் நம்மை எப்பொழுதும் வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை எப்பொழுதும், இடைவெளி இல்லாமல், முற்றுப்புள்ளி இல்லாமல், எங்கேயும் ஒரு பாஸ் இல்லாம. மனுஷருடைய பலத்துல எப்பவுமே ஒரு குறைவு இருக்கும். ஒரு அளவுக்கு தான் ஓட முடியும். ஏன்னா நம்மலாம் லிமிட்டட் பீப்புள். ஒரு கொஞ்ச காலம், ஒரு கொஞ்ச தூரம், அவ்வளவுதான் நம்முடைய பயணம் செல்லும். ஆனா கர்த்தர் நடத்தும் பொழுது என்ன ஆகுது? எப்பொழுதும் எந்த ஒரு இடைவெளி இல்லாமல், முற்றுப்புள்ளி இல்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதம் 32:8 கர்த்தர் சொல்லி அங்க வாசிக்கிறோம், நான் உன்னை உபதேசித்து நீ போக வேண்டிய வழியை உனக்கு கற்பிப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எத்தனை மகத்துவமான ஒரு தேவன், அன்பான ஒரு தேவன். அவர் நம்மை கரங்களை பிடித்து நடக்க வேண்டிய வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று நம் கரத்தை பிடித்து அவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் நம்மை போதிக்கிறார். நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், வாழ்க்கையின் காரியங்கள், எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும், சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதுக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் தருகிறார். அன்னைக்கு வேலை சில சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய ஞானத்தினால் செயல்பட நம்ம அந்த சூழ்நிலையை பார்த்து நாம் தீவிரமாக செயல்பட்டு விடுகிறோம். அந்த கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை உபதேசித்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நான் உன்னை போதித்து. சில மொழிபெயர்ப்பில் அப்படி வருகிறது, சில மொழிபெயர்ப்பு நம்ம பைபிள் வாசிங்க பிரதர். சங்கீதம் 32:8. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை ஒரு அன்பான ஒரு தேவன். அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம். ஆமென். நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டி, அதுவும் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். நாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக தான் இருக்கிறோம். யாருமே சொல்ல முடியாது, எனக்கு எல்லாம் தெரியும், ஏன் கர்த்தர் இதை எனக்கு வெளிப்படுத்தல, ஏன் கர்த்தர் எனக்கு அதை வெளிப்படுத்தல. நீங்க அநேகர் அது மாதிரிலாம் கேட்கிறாங்க இல்லையா? நம்முடைய ஞானத்தினாலோ, நம்முடைய பலத்தினாலோ எதையுமே நாம் புரிந்து கொள்ள முடியாது, விளங்கி கொள்ள முடியாது. ஆனா கர்த்தர் நம்மை போதித்து, நடக்க வேண்டிய வழியை காட்டி, கண்ணை வைத்து, அவர் நமக்கு ஆலோசனை சொல்லி, நம்முடைய ஞானமாய் அவர் இருக்கிறார், நம்முடைய பலனாய் அவர் இருக்கிறார். நாம் என்ன பண்றோம்? நம்முடைய பலத்தை நம்பி இல்லை, நம்முடைய ஞானத்தை நம்பி இல்லை, கர்த்தர் மேல் அவருடைய பலத்தை, அவருடைய ஞானத்தை நாம் பற்றிக் கொள்கிறோம். அவர் இன்ஃபினிட், லிமிட்லெஸ்.
அன்லிமிட்டெட் காட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி நம்ம ஆராதிக்கிற தேவன் அன்லிமிட்டெட் காட். அவருடைய பவர்ல லிமிட் கிடையாது, அவருடைய ஆவியில லிமிட் கிடையாது, அவருடைய ஐஸ்வர்யத்தில் அவருக்கு லிமிட் கிடையாது. அவருடைய கிரியேஷன், அவருடைய செய்த எல்லா சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமையை நாம் பார்க்கிறோம், மகத்துவத்தை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 30:21 வசனத்தை எடுத்து வாசிக்கின்றது. ஏசாயா 30:21 வசனம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் காதுகள் என்ன பண்ணும்? கேட்கும். இப்படி செல்லுங்க, அப்படி செல்லுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யாதீங்க அப்படின்ற கர்த்தர் என்ன சொல்றார்? சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அநேக வேளை நாம் தான் என்ன பண்ணிடுறோம்? காதை மூடிடுறோம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம், நமக்கு தெரியும், இந்த சூழ்நிலையை பார்த்தோன்னே ஐயோ இதை செய்து உடனே இப்படி செய்து ஆகணும் அப்படின்னு அதில் பிரயாசத்தை பண்ணும்பொழுது என்ன ஆயிருது? கர்த்தர் சொல்ற இந்த சத்தத்தை நாமால் கேட்க முடியல. ஆனா கர்த்தர் இங்க என்ன சொல்லுகிறார்? நீ வலது புறமாய் சாயும் பொழுதும் இடது புறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை ஒரு அருமையான ஒரு தேவன். அங்கே மோசே மரிக்கும் பொழுதும் கூட யோசுவா கர்த்தர் சொல்லுகிற காரியம் உபாகம் 31:8 அங்கே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் உன் முன்னே போவார். இங்கே நாம் என்ன வாசித்தோம்? உன் பின்னாடி ஒரு சத்தம் கேட்கிறதுன்னு. ஆனா அவர் பின்னாடி சென்று சொல்றவர் மாத்திரம் அல்ல, அவர் முன்னாடியும் சென்று வழிநடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. எப்பக்கத்திலும் தேவன் நம் முன்பாக சென்று நம்மை வழிநடத்துகிறார் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் படிக்கும்போது எத்தனை பேருக்கு உங்களுக்கு இருதயம் சந்தோஷமாகுது? அது ரசிச்சு படிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை படிக்கும் பொழுதே. ஏன்னா நம்ம சும்மா ஒரு வார்த்தையை நம்முடைய ஆசைக்காக படிக்கிறது இல்லை. நம் வார்த்தை தேவனுடைய சத்தியத்தை படிக்கும் பொழுது நம் தேவனை தரிசிக்க ஒரு வாய்ப்பு. பைபிள் மூலமாக we get a glimpse of God. தேவனை பற்றிய ஒரு ஜன்னலை திறந்து கர்த்தரை பார்க்கிற மாதிரி. ஹல்லேலூயா. சோ நம்ம இந்த வசனங்களை பார்க்கும்போது கர்த்தரின் குணாதிசயங்களை நாம் பார்க்கிறோம், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ முதலாவதாக தேவன் சொல்லுகிற காரியம் என்றால் கர்த்தர் எப்பொழுதும் உன்னை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலைவேளை விசுவாசிகள்? கர்த்தர் ஆம் ஆண்டவரே நீர் நித்தமும் என்னை நடத்துகிறீர். வருகிற 2026 ஆண்டும் கர்த்தரை நடத்த போகிறீர், 27 ஆண்டும் கர்த்தரை நடத்த போகிறீர் என்று அங்க என்ன சொல்லியிருக்கு? எப்பொழுதும் அவர் நடத்துகிறார். இம்மட்டுமல்ல, கொஞ்ச தூரம் அல்ல, எப்பொழுதும் நடத்துகிற தேவன். இரண்டாவதாக என்ன வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்? மகா வறட்சியான காலங்களில். ஹல்லேலூயா. மகா வறட்சி, சும்மா சாதாரண வறட்சிலாம் கிடையாது. சில நேரங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் வாழ்க்கையில் வருகிறது இல்லையா? மகா வறட்சியான ஒரு நேரத்திலும் கர்த்தர் நம்ம சொல்லுகிறதாவது என்ன? உன் ஆத்மாவை நான் திருப்தி ஆக்குவேன். ஹல்லேலூயா. சும்மா அந்த நேரத்துக்கு ஒரு பண்றது இல்லை, திருப்திப்படுத்துகிறார். அது பெரிய டிஃபரன்ஸ். ஒரு தேவையை சந்திக்கிறது வேற, திருப்தி ஆக்குறது வேற இல்லையா? ஆகாரம் புசிக்கும் போது எல்லாம் சொல்றாங்க திருப்தியா சாப்பிடுங்க, சும்மா சாப்பிட்டு போங்க இல்ல, என்ன சொல்றோம்? திருப்தியா சாப்பிடுங்க. ஏன்னா அதுல ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆனா கர்த்தர் இங்க பாருங்க, சாதாரணமா அவர் சொல்ல, வறட்சியான மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை நான் திருப்தி ஆக்குவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அது துக்கமா இருக்கலாம், ஒரு வெறுமையா இருக்கலாம், டிப்ரெஷனா இருக்கலாம், ஒரு சேலஞ்சிங் ஸ்ட்ரகிள் வேலை ஸ்தலத்திலேயோ உங்களுடைய பர்சனல் லைஃப்லயோ பயங்கரமான ஒரு காரியங்கள் நம்ம சந்திக்க நேரிடும். நிச்சயமாக இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு என்ன இருக்கு? உபத்திரம் இருக்கு. ஆனா கர்த்தர் என்ன பண்றார்? அந்த வறட்சியின் பாதையில நம்மை திருப்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீங்க இந்த காலவேளை? ஆமாண்டவரே, ஒரு திருப்தி எனக்கு உண்டாக போகிறது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அநேகர் ஐஸ்வர்யம் வேணும், இது வேணும், எனக்கு பணம் பொருள் அதெல்லாம் நமக்கு பிரயோஜனமே இல்லை திருப்தி இல்லாவிட்டால். வாழ்க்கையில திருப்தி போதும் என்ற மனதுடனே இருக்க வேண்டிய அந்த போதும் என்ற மனது எப்பொழுது அந்த திருப்தி வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இருதயத்தை
ஒரு சந்தோஷம், நிறைவான ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆத்தும திருப்தி. ஆகதான் சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதம் 1-3 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் என் ஆத்துமாவை மீட்டெடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தை உயிர்ப்பித்து நம்முடைய ஜீவனை, நம்முடைய ஆவி ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன். அதை உயிர்ப்பிச்சு அடை செய்து மீட்டெடுத்து அவர் நம்ம திருப்திப்படுத்துகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அதை சொல்லுகிறார். 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, யாவரும் என்ன பண்ணுவாங்க? ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டருடைய செய்தியை கேட்கும் பொழுது ஒரு வறட்சியை போல ஒரு துக்கம் நம்முடைய இருதயங்கள், நம்ம ஆத்துமாவில் ஒரு மிகுந்த ஒரு வேதனை உண்டாயிற்று. ஆமென். நம்ம சபைக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு இழப்பு இல்லை என்று சொல்லவே முடியாது, இல்லையா? ஆனா நாம் என்ன விசுவாசிக்கிறோம்? அது இழப்பு இல்லை அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா நம்ம இருதயங்கள்ல அந்த வலி இருக்கிறது, வேதனை இருக்கிறது, அது யாரும் மாற்ற முடியாது, இல்லையா? ஆனா கர்த்தர் அந்த வறட்சியில, அந்த வேதனையில, அந்த துக்கத்துல, ஆழ்ந்த கண்ணீரின் மத்தியில கூட அவர் என்ன பண்ணுகிறார்? நம்ம ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறார். இங்க நான் வாசிக்க இப்ப வாசித்த அந்த வசனத்தில் 13ஆம் வசனத்துல அவர் ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி, ஆமென், தேற்றுகிற தேவன், அரவணைக்கிற ஒரு தேவன், அன்பான தேவன். அதான் சொல்லுவாங்க the father's heart. ஒரு தகப்பனுக்குள்ளேயே ஒரு இருதயம். என்ன சொன்ன ஒரு தகப்ப அரவணைத்து அப்படியே மூடிக்கொள்வார் குழந்தைகள். எதனா ஒரு ஆரம்பிக்கிற ஒரு குழந்தை, சிறு குழந்தை தவறி விழுவாங்கன்னா தகப்ப தூக்கி அப்படி அணைச்சு கொண்டு அந்த வலி இருந்தா கூட மறந்துடுவாங்க, இல்லையா? இந்த தகப்பனுடைய இருதயத்தை உள்ளவர் தான் நம் ஆண்டவர். நம் ஒவ்வொருவரும் அவர் அரவணைத்து ஆற்றி தேற்றுகிற தேவன். அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுது. எத்தனை பேர் விசுவாசி இந்த மாதிரி தேவன் நம்முடைய சஞ்சலங்களை நீக்க போகிறார்? ஹல்லேலூயா. நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக, ஆனந்த களிப்பாக தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை வேதனை இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் கொடிய துக்கங்கள் வந்தாலும் சரி, சஞ்சலங்கள் வந்தாலும் வாழ்க்கையில வராம இருக்க வாய்ப்பே இல்லை. அதன் மத்தியிலும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறார்? அவர் ஆற்றி தேற்றி சந்தோஷப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகைதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 147ஆம் சங்கீதத்தில் அங்க 3ஆம் வசனம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை விதமாக செய்கிறார் பாருங்க. அநேக காரியங்களை வாஸ்தவம். இதை நீங்க திருப்பி இந்த வசனங்களை இப்ப படிக்கும் பொழுது கர்த்தர் செய்கிற காரியங்கள் பார்த்தா அநேக விதமா இருக்கு. many different actions. ஹல்லேலூயா. ஆனா நம்ம நேரம் இல்லை இப்ப எல்லாத்தையும் ஒன்றொன்றாக படிக்க. ஆமென். துக்கங்களை மாற்றுகிற தேவன், சஞ்சங்களை மாற்றுகிற தேவன், காயங்களை கட்டுகிற தேவன். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு தேவன். ஆகவே அவர் நம்ம வாக்குத்தத்தம் பண்ணுகிறது என்ன? வறட்சியிலே உன் ஆத்மாவை திருப்திப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் 2வது வாக்குத்தத்தம். 3வதாக மிகவும் அருமையான ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறார்? சத்தமா சொல்லுங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். உன் எலும்புகளை, ஆமென், மசில பில்ட் பண்றது இல்லை. நீங்க நிறைய பேர் போய் மசில்லாம் பில்ட் பண்ணிட்டு ஜிம்லாம் போறாங்க, அப்புறம் பார்த்தா பிராக்சர் ஆயிடுது எல்லாம். ஏன்னா இங்க சதை தான் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுது, எலும்பு என்ன ஆயிடுது? வீக் ஆயிடுது. ஆமென். ஆனா கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? எலும்புகளை, ஆமென். இந்த எலும்பு பற்றி பார்க்கும் பொழுது அது என்னத்தை குறிக்கிறது என்றால், the structure. நம்ம சர்ச் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க சொல்ல என்ன பிரதர், கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், the structure is the most important thing in any building, இல்லையா? அந்த கோர், அந்த ஃபவுண்டேஷன், அந்த எலும்பு, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் முக்கியம். அது ஸ்ட்ராங்கா அந்த பில்டிங் எப்படிலாம் நின்றுடும், இல்லையா? அந்த கர்த்தர் என்ன பண்றாரா? அந்த எலும்புகளை
திடமுள்ளதாக்குகிறார். நம்முடைய சபையினுடைய எலும்புகள், நம்முடைய சபை உங்கள் விசுவாசிகளுடைய எலும்புகள், அது பிசிக்கலாவும் இருக்கலாம், ஆவிக்குரிய எலும்புகளாகவும் இருக்கலாம், சபையினுடைய பவுண்டேஷன்ஸா கூட இருக்கலாம். அதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? திடமுள்ளதாக்குவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலும்புகள் என்னுடனே வந்தனே நமக்கு மனதில் வருகிற காரியம் எசேக்கியேல். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உயிர்ப்பீச்சு அடிக்க செய்கிறார். அங்க பாத்தீங்கன்னா வெறும் சதைகள் மட்டும் அவர் உயிர்ப்பிக்கல, எதுவும் பண்ணல, எலும்புகளை உயிர்விடை செய்தார். ஏன்னா அங்கிருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்குது. எலும்புகள் ஏன் மற்றது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கூடி ஒன்றா சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பலன் உண்டாகிறது. இந்த காலவேளை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறது, நான் உன் எலும்புகளை திடமுள்ளதாக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமா ஆண்டவரே, எங்கள் எலும்புகளை நீர் திடமுள்ளதாக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் சபை மாத்திரமல்ல, எங்களுடைய சமுதாயத்தின் எலும்புகள். ஆமென். ஒவ்வொரு நாளும் சமுதாயங்களை பார்க்கும்போது சீர்கெட்டு போகிறது. ஆமென். நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் விசுவாசிகளே. நாம் சபையினுடைய பொறுப்பு. சமுதாயம் அப்படி இருப்பது காரணம் என்ன? சபைகள் அநேக வேலை நான் யோசிப்பேன், ஆண்டவரே ஏன் இந்த மாதிரி இவ்வளோ ஒரு மோசமாயிட்டே போகுது நாடு அப்படின்ற போது எனக்கு கர்த்தர் கொடுக்குற பாரம் என்னுடைய இருதயத்தில் என்னவென்றால், சபைகள் they started to become self-focused. நாம் என்று சபைகளை கர்த்தர் என்ன இது பண்ண போறா, என்ன நம்மளே போக்கஸ் பண்றதா என்ன ஆயிருதுன்னா, உலகம் நம்ம சுத்தி சீரழிஞ்சிட்டே போறது. சபையினுடைய சக்சஸ் எதை வைத்துனா, நம்முடைய சமுதாயம் நல்லா போகும்போது அந்த சபை நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த நதி பாயும் இடமெல்லாம் எங்க என்ன ஆகுதான்? செழிப்புண்டாகும். நீங்க போற இடமெல்லாம் என்ன ஆகுது? வெளிச்சம். உங்களை சுத்தி இருக்கிற இருள் அகல வேண்டும். அதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய சபை விசுவாசியின் சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய சாட்சி, அதுதான் நம்முடைய தரிசனம். விசுவாசிகளாகியாம் கடந்து செல்லுகிற ஒரு இடமும் அக்கினி பற்றி எரிய வேண்டும். ஹல்லேலூயா. சுற்றி இருக்கிறவங்க சாட்சி சொல்லணும், பிரதர் நீங்க இருந்தாலுமே எங்களுக்கு ஒரு சந்தோஷம், உங்களை பார்க்கும் பொழுதே எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுது. இந்த மாதத்துல நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆமா, இது கிறிஸ்துமஸ் சீசன் எல்லாம் இருக்கு. கிறிஸ்துமஸ் சீசன்ல தான் நாங்க யூரோப்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் சீசன்னாலுமே எல்லாருமே தற்கொலை பண்ற டைம். ஆனா அப்படி இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்து பிறப்பை நாம் நினைவு கூறும் பொழுது இன்னும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா கிறிஸ்தவர்கள் தற்பிரியராகவும் அவங்கள பற்றி பார்த்து கொண்டு இருக்கிற அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ்க்குள்ளாக நாம் போய்விட்டோம் சபையாக. அப்படி இல்லாமல் ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்தி எங்களுடைய எலும்புகளை நீர் சிறப்படுத்தும் பொழுது நாங்களும் போய் சமுதாயத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கிரேட்டர் விஷன், வைடன் அவர் விஷன். எங்களுடைய தரிசனத்தை விரிவாக்கும் ஆண்டவரே. ஏதோ எங்களை மாத்திரம் அல்ல, எங்களுடைய சமுதாயத்துக்கும் எங்களுடைய தேசத்திற்கும் இந்தியா தேசத்திற்கு மாத்திரமல்ல உலகம் முழுவதும் நாங்கள் கடந்து செல்லுகிற இடமெல்லாம் நான் அநேக சாட்சிகளை கேட்கிறேன். நம்முடைய விசுவாசிகள் அநேக வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. ஆமென். அவங்க எல்லாம் போகிற இடம் ஜெபிக்கணும். நம்ம அவங்களுக்காகலாம் ஜெபிக்கணும். வெளியூர்ல இருக்கிற விசுவாசிகள், வெளியூர்ல இருக்கிறதான நம்முடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் இருக்கிற இடங்கள்ல ஆண்டவர் ஜீவனுடைய தேவனுடைய சபை விசுவாசிகள் செல்லுகிற எல்லா இடத்திலும் ஒரு உயிர்மீச்சு உண்டாக வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் இருக்கிறது? அதுதான் எலும்புகள் திடமுள்ளதா இருக்கிறது என்று கூட அறிகுறி. எலும்புகள் நல்லா இருக்குமானால் அங்கு ஒரு பெரிய ஒரு உயிர்மீச்சு உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் உயிர்மீச்சு பண்ணிவிட்டு மட்டும் விடுகிறது இல்லை, அதை அவர் காத்துக் கொள்கிறதும் அவருடைய பொறுப்பு. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 34ஆம் சங்கீதம் 20வது வசனத்துல அங்க நாம் வாசிக்கிறோம், உன் எலும்புகளை நான் காத்துக் கொள்கிறேன் என்று. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் படிக்கும்போது சந்தோஷமா இருக்கு. நம்ம எலும்பு நம்மளுடைய பிசிக்கலா எலும்பு முடியாது இருக்குதுன்னு சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல அந்த எலும்புகள் என்ன, the core, அது முறியாமல் இருக்கிறது கேட்கும் பொழுதே ஒரு சந்தோஷம். ஏன்னா அவர் அதை பாதுகாத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறதும் அதான், பலவீனமான உன் கரங்களை நான் வலிமைப்படுத்துவேன், பலப்படுத்துவேன். எபிரேயர் 12:13 நாம் வாசிக்கிறோம். நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள், ஹல்லேலூயா, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, அதற்கு அடுத்த வசனம், முடமாயிருக்கிறது பிசகி போகாமல். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர். ஆமென். இதுதான் தேவன் தருகிற ஒரு மூன்றாவது வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. எந்த விதத்தில் நீங்கள் குன்றி இருந்தாலும், கலங்கி கிடந்திருந்தாலும், கர்த்தர் உங்கள் எலும்புகளை திடமுள்ளதாக்க போகிறார் இந்த மாதத்தில். இப்பொழுது மாத்திரமில்லை, இந்த வாக்குத்தத்தம் எப்பொழுதும் உங்களுக்கு உரியது. ஆமென். ஹல்லேலூயா. நான்காவது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். ஆமென். என்ன சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் வற்றாத. ஆமென். அது படிக்கும்போது அது இன்னும் அழகா இருக்கு. எலும்புகளை திடமுள்ளதாக்கி என்ன பண்றார்? நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பில்டிங், அபார்ட்மெண்ட் பில்டிங் எல்லாம் கட்டும் போது பாத்தீங்கன்னா வெளியே ஒரு போஸ்டர் போடுவாங்க பயங்கரமா. அதை பார்த்துருக்கீங்களா? அந்த நம்மள காசை பிடுங்கிறதுக்குன்னு அதை பண்றது எல்லாரையும் பாவம். அந்த பில்டிங் முன்னாடி they'll put the vision for that apartment. நாங்கள் இந்த மாதிரி கட்ட போறோம்ட்டு வெளியே ஒன்று போடுவாங்க, ஒரு டிசைன். அது கம்ப்யூட்டர்ல போட்டு விட்டுருவோம். போட்டு அந்த பில்டிங் அப்படி பார்த்து வெறும் சுத்தி என்ன இருக்கும்? தண்ணி ஓடும், மரமா நிற்கும், அப்படியே பயங்கரமா இருக்கும். உண்மையா அது அந்த மாதிரி பண்ண முடியாது. போட்டோல போட்டு விட்டுருவாங்க. அது கட்டி முடிச்ச பேர் பார்த்தா பயங்கரமா இருக்கும். ஏன்னா மனுஷனால அவ்வளவுதான் முடியும். ஆமென். அந்த ஏன் அதை போடுறாங்க அந்த போட்டோனா, ஒரு செழிப்பு காமிக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. ஆனா உண்மையான செழிப்பு எங்க வருது என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் வற்றாத நீரூற்று போல் இருப்பாய். அது தேவனிடத்தில் தான் வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வளர்ச்சியை அது குறிக்கிறது. எலும்புகளை திடமுள்ளதாக்கி நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் காமிக்கிறார். அது வந்து ஒரு வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி. நம்முடைய ஆவியில என்ன பண்ண போகிறோம்? வளர்ந்து செழிப்பாக மாற போகிறோம். பணம் பொருள் வர்றது ஒரு இல்லை, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டா பணத்தை சம்பாதிச்சிடலாம், அது முக்கியம் இல்லை. ஆனா செழிப்புன்றது ஒரு பயங்கர முக்கியமான ஒரு காரியம். கொஞ்சம் இருந்தாலும் ஒரு மிகுந்த சந்தோஷம், ஒரு திருப்தியோடு நாம் இருக்கும் பொழுது ஒரு செழிப்பு உண்டாகிறது. ஆவியில ஒரு செழிப்பு. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆவியில நான் செழிப்புண்டாக நான் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் செழிப்பு. அப்படின்னா என்ன? கனிகள் உண்டாகும். ஹல்லேலூயா. கனி தருகிற கிறிஸ்தவ ஜீவியம். அப்ப கனி உருவாகனா என்ன வேணும்? ப்ராப்பரா அக்ரிகல்ச்சர் பண்ணணும். சும்மா கொண்டு போய் நட்டி விட்டு அது பாட்டு வளராது. ஆமென். அதை ப்ராப்பரா நம்ம கரெக்டா, அதுக்கு வேண்டிய தண்ணீர், அதுக்கு வேண்டிய உரம் கரெக்டா போட்டாதான் அந்த மரம், அந்த செடி கரெக்டா அந்த டேஸ்ட் வரும் இல்லையா? அதே போல கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஒரு செழிப்பை தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சங்கீதம் 1:3 நாம் வாசிக்கிறோம் அதை பற்றி இல்லையா? ஆமென். செய்வதெல்லாம் ஹல்லேலூயா. எதை தொடுறீங்களோ அது நடக்கும். ஏன்னா அதான் செழிப்பு. ஆவிக்குரிய வழியில் ஒரு செழிப்பு. எங்க போறீங்களோ, எங்க சொல்றீங்களோ, உங்க ஒர்க் பிளேஸ்ல, வேலை செய்யற இடத்துல என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கோ, நீங்க போய் சும்மா ஒன்று சொல்லுவீங்க, அதுக்காக வாவ் தட்ஸ் a great idea, அதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு செழிப்பு. அதுதான் செழிப்பை குறிக்கிறது. கர்த்தர் செய்வார், செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. தன் காலத்தில் தன் கனியை தருகிறது, இலை உதிராத மரத்தை போல். ஆமென். ஹல்லேலூயா. அங்க ஒரு வறட்சி இல்லை, அங்க ஒரு செழிப்பு இருக்கிறது. ஆனால் இது அது மாத்திரம் சொல்லவில்லை. இது எதுக்கு முக்கியமாக சொல்லுகிறது என்றால், நாம் அங்க வாசிக்கிறோம், இந்த யோவான் 15:5 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். நானே திராட்சை செடி, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். ரிலேஷன்ஷிப், தேவனோடு இருக்கிற ஒரு ஐக்கியம், அந்யோன்ய ஐக்கியம். அது அங்க இருக்கும் பொழுது அங்க என்ன உண்டாகுது? ஒரு செழிப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. மிகுந்த கனி, சும்மாலாம் கிடையாது, அப்படியே கொட்டும் கனிகளா, ஆவியின் கனிகள் எல்லாம் வந்து உங்களை பயங்கரமா சிரமப்படுத்தி திட்டுவாங்க, நீங்க ஸ்மைல் பண்ணுவீங்க. உடனே போய் தடி எடுக்கிறது இல்லை, உடனே ஒரு ஸ்மைல். ஏன்னா அங்க ஆவியின் கனி மிகுதம் இருக்கு. ஏன்னா எதுவுமே அணுகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது எப்படி சொல்ல முடியும்? கனி உண்டானாதான். ஹல்லேலூயா. வரங்கள் ஈஸியா ஏமாத்திடலாம், என்ன வேணா பண்ணி வரங்களை நம்ம என்ன வேணா பண்ணலாம். ஆனா கனிகள் தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. ஆமென். ஏன்னா எல்லா வரங்களை பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அதை ரீமேக் பண்ணிடுறாங்க. ஏன்னா பிசாசு ஈஸியா வரங்களை இமிட்டேட் பண்ணலாம், கனியை இமிட்டேட் பண்ண முடியாது.
அது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற கிறிஸ்தவம் மாத்திரம் தான் கனி தர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த நிறைய இந்த நியூ ஏஜ் ரிலிஜன்ஸ் வந்திருக்கு. பேர் சொல்ல விரும்பல. நியூ ஏஜ்னு சொல்லுவாங்க. நியூ ஏஜ்னா என்னன்னா, அப்படியே நம்ம சர்ச்சில் ஆவிக்குரியவங்க என்ன பண்றாங்களோ அதை அப்படியே பண்றாங்க. என்னென்ன வரங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் அவங்களும் செய்யறாங்க. ஆண்டவர்லாம் எதுவும் கிடையாது, அவங்க வேற பிசாசு மூலமா அதை செய்யறாங்க. அது நிறைய பேர் இப்போ புதுசாக வந்திருக்கு. யூரோப் ஃபுல்லா, அமெரிக்கா ஃபுல்லா அது ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகலாம். அங்கே போய் பார்த்தா நம்ம சர்ச்சில் பண்ற மாதிரியே கரங்களை தட்டி பார்த்துறது, அந்த ஆவிக்குரிய அந்த காரியங்கள், திடீர்னு அந்நிய பாஷையில் பேசுற மாதிரி பேசுறது எல்லாமே அப்படியே இமிட்டேட் பண்றாங்க. அதில் நீங்க சந்தேகமே பட முடியாது, நீங்க இருக்கிறீங்களா கிறிஸ்தவங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவனை கூப்பிட்டு திடீர்னு என்ன தப்பா சொல்லி பாருங்களேன், பயங்கரமா வந்துடும். ஏன்னா அங்க என்ன இல்லை, அங்க இருக்காது நீடிய பொறுமை இருக்காது, சாந்தம் இருக்காது, இச்சை அடக்கம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அங்க போய் அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த கிஃப்ட்ஸ் அந்த எல்லாமே அங்க ஒர்க் ஆகும். ஆனா கனின்னு வரும்போது தான் அங்க வித்தியாசம் தெரியும். ஏறிட்டு நான் யார் தெரியுமா ஏன்னு வருவாங்க இல்லையா. ஏன்னா கனி கிடையாது. ஆனா கனி தருகிற கிறிஸ்தவம் பாத்தீங்கன்னா அந்த கனிகளிலே மிகுந்த கனி கொடுக்கிற ஒரு கிறிஸ்தவனாக காணப்படுகிறான். ஆமென். இந்த காலையிலே கர்த்தர் சொல்லுகிற காரியம் அதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் எலும்புகளை நிர்மூலமாக்குவார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய். ஆமென். ஐந்தாவதாக நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா தோட்டத்தை தண்ணியை மட்டும் ஊத்தி விடுறது இல்ல, வற்றாத நீரூற்று, முற்றுப்புள்ளி கிடையாது. ஏதோ மழை ஒரு காலத்துக்கு வரும் போயிடும், ஒரு சீசனல் பிளெஸிங் கிடையாது. ஆமென். அது சீசன்ல தான் வரும். இப்ப மாம்பழம் கிடைக்குமா, கிடைக்காது, அது ஒரு சீசன்ல தான் வரும். நம்ம சீசனல் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. நம்ம யார்? எந்த காலத்திலும் வற்றாத நீரூற்று. ஹல்லேலூயா. வற்றாத நீரூற்று என்ன ஆகாது, வற்றாது. அதுக்குதான் அது வற்றாத நீரூற்றுன்னு சொல்லுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். ஆகவேதான் நம்முடைய ஊழியத்தில் பாஸ்டர் என்ன சொன்னார், ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றுகள். அந்த பாஸ்டருக்கு அந்த ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம், ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றுகள். அது நம்ம இடத்துல வந்து புறப்பட்டு கொண்டே இருக்கும், வற்றாது. எடுத்து கொள்ளுங்க. இன்னும் வேணுமா, இன்னும் கர்த்தருக்கு இன்னும் இது செய்யணுமா, அதை செய்யணுமா, பேட்டரி டவுன் ஆகிற பழக்கமே கிடையாது, சோர்ந்து போறது பழக்கமே கிடையாது. நிச்சயமா கர்த்தருக்கு நான் செய்ய முடியும், இதை செய்ய முடியும், அதை செய்வேன், நான் இன்னும் குறைஞ்சு போவேன், இன்னும் அதிகமா வருவேன். சபையில் இருக்கிற ஊழியங்களுக்கு இது தேவை இருக்கு, இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எனக்கு தேவை இருக்கு, இந்த ஒரு காரியத்தை உதவி தேவைப்படுது, சவுண்ட்ல சிஸ்டம்ல எனக்கு செய்ய முடியும். வற்றாது. நான் வரேன், செய்யறேன், கர்த்தருக்கு இதை செய்வோம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்போம். அந்த உற்சாகம் குறைந்து போவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும், எந்த ஒரு காரியத்திலும், எந்த ஒரு நேரத்திலும் ஒரு உற்சாகம் இருதயத்துக்குள்ளாக பற்றி எரிகிற கிறிஸ்தவர்களா இருக்கும். எப்படி இருக்க முடியும்? அந்த வற்றாத நீரூற்று ஊற்றப்படுகிற இடங்கள் தான் அது இருக்க முடியும். ஆமென். இந்த காலையில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறது என்னவென்றால், இந்த கடைசி மாதத்துக்குள் வரும் பொழுது இந்த 5 காரியங்களை தேவன் நமக்கு முன்பதாக வைக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ வற்றாத நீரூற்று போல் இருக்க போகிறார். இந்த 2026ஆம் ஆண்டுக்குள் நாம் பிரவேசிக்கும் பொழுது இந்த 5ஐயும் கையில பிடித்துக் கொண்டவர்களாய், ஒரு வற்றாத நீரூற்றுள்ள கிறிஸ்தவர்களாய், புது தரிசனத்தோடு, புது பலத்தோடு, உற்சாகத்தோடு, வைராக்கியத்தோடு இந்த 2006ஆம் ஆண்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க நாம் இப்பொழுது என்ன பண்ண போகிறோம்? ஆயத்தப்பட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? இதை சுதந்திரத்துக்குள்ள எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, உமக்கென்று கனித்தருகிற ஒரு கிறிஸ்தவனாய், செழித்திருக்கிற ஒரு கிறிஸ்தவனாய், எலும்புகள் திடப்பட்ட ஒரு கிறிஸ்தவன், ஸ்ட்ராங் கிறிஸ்டியன், அசைக்கப்படுவதே இல்லை. ஐயோ இவங்க எப்படி சொல்லிட்டாங்கன்னு உடனே விழுறது கிடையாது. ஸ்ட்ராங்கா நிக்கிறது, எந்த சூழ்நிலை வந்து ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. டாக்டரினலி, தியோலாஜிக்கலி, ஸ்கிரிப்சுரலி, ஐ எம் a strong rooted Christian அப்படின்னு எப்போ சொல்ல முடியும்? இதெல்லாம் உண்மையா அவங்க வாழ்க்கையில் இருந்தாதான் அதை சொல்ல முடியும். இல்ல ஒரு காற்றடித்தா என்ன ஆயிடும்? மணல் மீது கட்டப்பட்ட வீடு என்ன ஆகும்? அப்படியே போயிடும் புஷ்ஷன். ஆனா சொல்லுங்க, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கிற வீடு என்ன ஆகும்? அசைக்கப்படுவதே இல்லை. பிரதர், என்ன உங்க சர்ச்சில் உங்க பாஸ்டர் எப்படி ஆயிடுச்சாம, அப்படி ஆயிடுச்சாமே, என்னமா? ஆமென். அவர் குறித்த ஓட்டத்தை அவர் ஓடினார், குறித்த நேரத்தில் அவர் தேவன் எடுத்துக்கொண்டார். நாங்கள் அந்த ஓட்டத்தை ஓடுகிறோம். நாங்க நெக்ஸ்ட் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் பிரதர். எங்க ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு, எங்க பாஸ்டர் எங்க போட்ட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உண்மையாக சொல்ல முடியும்? நான் உண்மையாக சொல்ல முடியும். என் வாழ்க்கையில
எனக்கு பாஸ்டர் மூலமா போடப்பட அஸ்திபாரம் பார்த்தீங்கன்னா அசையாத அஸ்திபாரம், ஸ்ட்ராங் அஸ்திபாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் அது தைரியமாக சொல்லலாம், எங்களுடைய ஃபவுண்டேஷன் இஸ் அன்ஷேக்கபிள். அதில் எதுவும் அசைக்கப்படுவதில்லை, அதில் அசைக்கப்படுவதே இல்லை. வருத்தங்க இருக்கா? வருத்தம் இருக்கு. சோகம் வருதா? ஆமா இருக்கு. துக்கம் இருக்கு. அது எங்களை எதுவும் பண்ண முடியாது. அது இருக்கும். ஆனா அதன் மத்தியில் நாங்க யாரு? அசைக்கப்படாத உறுதியாய் சத்தியத்தில் வேரூன்றி நிற்கிற ஜீவனுள்ள தேவனுடைய சபையின் விசுவாசிகள் நாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் எழுப்பி நிற்போமா இந்த காலவேளையில? ஆமா ஆண்டவரே, இந்த காலவேளையில நீர் எங்களோடு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு செழிப்புண்டாக செழித்திருக்கிற எல்லா கோணங்களில் வாழ்க்கையின் எல்லா ஒரு இடத்திலும் ஒரு செழிப்புள்ளவர்களாய், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க எங்கள் கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. ஆமென். எத்தனை பேர் இந்த காலையில் சொல்றீங்க, நான் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த நதி நிற்காது, பாஸ் ஆகாது, பைப்பு சோக் ஆகாது, எதுவும் ஆகாது. அது நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆமென். ஏன்னா அது வற்றாத ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. அப்பொழுது நாம் சொல்ல முடியும், பிலிப்பியர் 1:6 நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. முடிவு பரிந்தும் நாவை வெற்றி அடைய செய்கிற தேவன், முற்றிலுமாய் வெற்றி அடைய செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவரே. இப்பொழுதுமாக வாக்குத்தத்தம் பண்ணி இந்த 5 வாக்குத்தத்தங்கள், இந்த 5 டெனன்ஸ், இதை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் எங்களை வழி நடத்துவீர். ஏதோ கொஞ்ச தூரம் அல்ல, வெகு தூரம் கூட இல்ல, எல்லா வழியும் முற்றிலுமாய் முற்றுமுடிய நம்மை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மகா வறட்சியான நேரங்களிலும் அவர் என் ஆத்மாவை திருப்தியாக்க போகிறார். ஹல்லேலூயா. என் எலும்புகளை நீ நிலமுள்ளதாக்க போகிறீர் ஆண்டவரே. குன்றின அனுபவம் கிடையாது, குறைந்த அனுபவம் கிடையாது, பலப்பட்ட ஸ்திரப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நாங்கள் செழிப்புண்டாக காணப்படுகிற ஒரு கிறிஸ்தவர்களாய். ஆமென். அதே போல் வற்றாத நீரூற்றை போல் இருக்க, அந்த வற்றாத நீரூற்று என்ன பண்ணுகிறது? நமக்காக மாத்திரமல்ல, அந்த நீரூற்று செல்லும் இடமெல்லாம் ஒரு செழிப்பு. நீங்க போற இடமெல்லாம், சமுதாயம் முழுவதும், தேசம் முழுவதும் செழிப்புண்டாக கர்த்தர் செய்வார். ஆமென். அதை நாம் விசுவாசிக்கிறோம். அந்த காலவேளை நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம். இந்த கால ஆண்டவரே, இந்த வாக்குத்தம் பண்ணின இந்த வார்த்தைகள் மூலமாக நீ எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய ஆவியை புதுப்பிக்கிற தேவன், எங்களுடைய ஜீவித்தை புதுப்பிக்கிற தேவன், உயிர் மீட்சி அடைய செய்கிற தேவன் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் தேவை, ஒரு எழுப்புதல் தேவை. ஆவியில் ஒரு எழுப்புதல் தேவை, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் தேவை. அப்படியே குன்றி போய் இருக்காமல், ஏதோ ஸ்டாக்னன்ட் கிறிஸ்டியன்ஸாய் நாங்கள் இல்லாமல் ஆண்டவரே, தேங்கின அனுபவம் வேண்டாம் ஆண்டவரே. நதி ஓடுகிற ஒரு அனுபவம், அது புறப்பட்டு செல்லுகிற இடமெல்லாம், நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம் ஒரு வல்லமை உண்டாக வேண்டும், ஒரு உயிர்மீட்சி உண்டாக வேண்டும். எங்கள் வாழ்க்கையில மாத்திரமல்ல, அது எல்லாருக்கும், எங்கள் குடும்பங்களில ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்கள், அவங்களாம் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. இதுதான் எங்களுடைய வாஞ்சை ஆண்டவரே. இது நடக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. வாயிலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.